கருப்பசாமி மறுபடி அன்னூறு போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, போய் பேச்சுவார்த்தை நடத்தின இடமான சரி இருந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் ஜனவரி 30 முடியறதுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிடலாம். ஒன்றும் பயப்பட வேணாம். அதில் இருக்கிற இடத்த நம்மளுக்குள்ளது நமக்கு வந்துடும். அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அமைதி இல்லாத மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் என் மகளையும் கூட்டிகிட்டு வரேன். எப்போ கூட்டிகிட்டு வரேன்? ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமா? சரி, நீ அடுத்த டைம் வரும்போது கூட்டிகிட்டு வா. நீ நினச்சது போல் கருப்பசாமி குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அதையும் சரி பண்ணி வெள்ளாமையிலையும் ஓரளவுக்கு உனக்கு நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து செய்கிற தொழிலையும் பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுத்து அந்த பங்கையும் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்துட்றோம். கருப்பசாமி மறுபடி காரணம் பெற்ற போயிடுச்சு. இதில் ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரம் பண்ணுற வேலை யார்? கருப்பசாமி எனக்கு ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்குது, 4 நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் சுலோவாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வரும்படியாக கொடுத்துட்றேன். 2 கடையும் நல்லபடியாக உனக்கு கருப்பசாமி உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு 2 கடைக்கு போடுற முதல் வீண் போகாமல் நான் கருப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். அதை பற்றி கவலையே பட வேணாம். இன்னையிலேருந்து உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட வந்துடுறேன். வியாபாரத்தை பற்றி பயப்பட வேணாம். இப்போ உடல்நிலையில் சரியில்லைன்னு என் மனைவிக்கு கேட்டேன். இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டல் போகாமல் இந்த கனியை மறுபடியும் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடுறேன். 2 கடைக்கு 2 வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்துட்றேன். தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. கூடவே இருக்கணும். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் மூலனூறு போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். வரவு செலவெல்லாம் நல்லா இருக்கணும். என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்? அதுதான் சொன்னேன். வரவு செலவெல்லாம் நல்ல முறையாக இருக்கணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அதே மாதிரி இலவியாக இருக்கிறது எல்லாமே சரி பண்ணி கொடுத்து எல்லா பக்கம் பணம் வெளியில் எங்கெங்கே நிற்கிதோ அத்தனையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு வரும்படியாக கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு காப்பாற்றினா போதுமா மகனே? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அப்படியா? சரி, அதனால தான் நான் இன்றைக்கி இப்போ கூப்பிட்டேன். அதனால் வர்ற அம்மாவாசைக்கு தவறாமல் வந்துடணும். சரியா? அப்படியா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு போறியா? எந்நேரம் முடியும் உனக்கு? அப்போ போயிட்டு நாளைக்கு வா. நாளைக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். உனக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் உனக்கு வசூலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வரவு செலவு எந்த பிரச்சனையும் உனக்கு நான் கொடுத்து உனக்கு விவசாயம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. உனக்கு பேர் அதைத்தான் நான் சொல்கிறேன். உனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுத்துறேன். உனக்கு எல்லாம் வரும்படி நான் இன்றைக்கி கொடுத்துறேன். நாளையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு மாலை மட்டும் ஒன்று வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை கடனை கட்டணும் அப்படின்னு கொண்டு போய் இருப்படுத்துகிற வச்சிரு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு நாளை காலையில் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்னை பாரு. நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். சரியா? இதில் அதனால தான் உனக்கு நாளைக்கே முடிவு பண்ணிடுவோன்ட்டு. நாளையிலேருந்து உனக்கு அந்த பிரச்சனையை எண்ணி 5 மாதத்துக்குள்ள உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன். சரியா? நாளையிலேருந்து உனக்கு மாற்றம் தெரியும். கருப்பசாமி மறுபடி கவந்தப்பாடி போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி எவ்வளவு தூரம் போராடினாலும் எந்த பலனும் இல்லை. அதனால் இப்போ கடனில் தான் நிற்கிறான். அதனால் கடனையும் கட்டி நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உனக்கு மருத்துவ செலவு பார்த்து ஓஞ்சி போயிடும். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பை இன்னையிலேருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் எனக்கு பசிக்குதுன்னு கேட்டேன். எனக்கு என்ன பண்ணேன்? வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி உனக்கு இனிப்பாக கொடுத்துருக்கும்போது அப்போ நான் உனக்கு நல்லபடியாக பண்ணணும்ல. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 3 அமாவாசை 3 பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு பொங்க வைக்கணும். சரியா? அதே மாதிரி 6 பொங்கல் 3 அமாவாசை 3 பௌர்ணமி தவறாமல் பண்ணுறதுக்குள்ளே உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து 4 காசு மிச்சமாகிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்குனா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு.
2 பேரும். அது உனக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன், நீ அதை செய். அதே மாதிரி உனக்கு 3 நாளைக்கு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உங்க கூடவே வந்துடுறேன். இன்னையிலேருந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். படிப்படியாக 3 நாள் இருந்து மருத்துவ செலவு போகாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி காரணம்பேட்டை வச்சு யார் ஏபியில் வேலை செய்யுது. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். உட்காருக்கு. சரி, உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்ததில் வந்து பிரச்சனை எனக்கு மேலே பிரச்சனை இருக்க இடமான இருக்கா இல்லையா? அந்த பிரச்சனையை தீர்க்கணும். எனக்கு 3 மாலையும் 3 பாட்டிலும் வேணும். எப்போ கொடுப்பேன்? இங்கே வர சொல்ல, எடுத்துகிட்டு வந்தவளை வர சொல். அதே போல் கருப்பசாமி உனக்குள்ள பிரச்சனை தீர்க்கணும். அதே மாதிரி உனக்கு பிரச்சனை குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னையிலேருந்து காப்பாற்றுறேன். எனக்கு 3 மாலையும் 3 பாட்டிலும் வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? எனக்கு செவ்வாய்க்கிழமை நான் வர மாட்டேனே. ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வா. எப்போ வர? வந்துடுவீல? எனக்கு பாலும் சேர்ந்து வேணும். வாங்கிட்டு வருவீல? கூட இன்னொருத்தனை சாட்சிக்கு கூட்டி வரணும். யாரை கூட்டி வருவேன்? சரி, அப்போ அவளே கூப்பிட்டு வந்துடும். சரியா? எனக்கு கூட்டிகிட்டு வா. நீ நினச்சது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு தொழிலையும் பிரச்சனை இருக்காது, வீட்லேயும் பிரச்சனை வராது. உனக்குள்ள மதிப்பு உனக்கு கிடைச்சா போதும்ல. இப்போ உனக்குள்ள மதிப்பு இருக்கா? ஏன் இல்லை? நீயே சொல்லு. அதைத்தான் சொன்னேன். உனக்குள்ள மதிப்பு இல்லை. உனக்களவு நீ நல்லா தான் இருக்க. நம்ம வேணுங்கிறது ஓரளவு நல்லது தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏன் எனக்கு வந்துட்டு இவ்வளோ தண்டனை கொடுக்குற? அதனால் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமையோட இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். சரியா? ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்குள்ள மதிப்பு உனக்கு தானாக தேடி வந்துடும். அப்படி உருவாக்கினா போதும்ல. தவறாமல் என்ன வந்து வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் செஞ்சேரி மலை வச்சு எனக்கு வந்து இப்போ குடும்பத்தில் வந்து பிரச்சனை. யாருக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது? போய் காலில் விழுந்துட்டோம். மறுபடியும் சாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நான் கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன். உனக்கு பூ கட்ட தெரியுமா? தெரியும்ல? எனக்கு ஒரு மாலை நீ கட்டிட்டு வரணும். பூ தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டு வரணும். எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். வருவியா? எனக்கு பூ கட்டி கொண்டு கொடு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எண்ணி ஒரு 5 மாதத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன். என் குதிரை வந்து உன்னோட வாசப்படியில் தான் நிற்கிது, உள்ளே வரல. அதனால் என் சகோதரன் எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லு. அதே போல் கருப்பசாமி உனக்கு உள்ள பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம இப்போ வீதியில் இருக்கிறோம். சரியா? வீதியில் இருக்கிறோம். அதனால் கருப்பசாமி ஒரு சிலது வெளியில் சொல்லலை, ஒரு சிலது சொல்ல முடியாது. அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். இதை கொண்டுட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிடலாம்ல? என்னென்ன கலைக்கு சுத்தம் பண்ணுவேன்? அப்புறம் கூட இது சேர்த்தி கலைக்கு தொளிச்சு விட்டுரு. சரியா? அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு உள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துட்றேன். இதை கொண்டு இருப்படத்தில் அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கொண்டு கட்டிடு. கருப்பசாமி இன்றைக்கி என்னோடய படிவாசலுக்கு வரணும், நீ இதே எனக்கு நல்ல முடிவை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு நீ என்னை நினச்சி அங்கே கொண்டு வச்சிரு. நான் கருப்பன் கூடவே இன்றைக்கி வந்துடுறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. எனக்கு ஒரு மாலை மட்டும் கட்டிட்டு வந்துடு. அதைத்தான் சொன்னேன். என் குதிரை உன் வாசல் வரைக்கும் தான் இருக்குது. நீ நினச்சது ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்லிடுறேன். நீ சொல்லவே வேணாம். சொல்லாமல் நானே உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்றேன். சரியா? சரி. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எம்எஸ் நகர் போயிடுச்சு. நான் போகலான்னு எந்திரிச்சேன். இருந்தாலும் என் காலடியை விழுந்து என்னை எப்படி எனக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு போ. அப்படி தானே? நான் வந்து எந்த தப்பு செய்யலை. கேட்டப்போ ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ ஒரு காலத்தில் தகவல் கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனால் நமக்கு தெரியாது இப்போது. அதனால் இப்போ எந்த தகவலும் நான் கொடுக்கறது கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் இப்போ தெரியாதுன்னு இப்போ நானும் சொல்கிறேன். யார் பார்த்தாலும் என்ன தெரியும். முதல்ல கேட்டதப்போ நமக்கு ஆடி அம்மாவாசை டைமில் சொன்னே இல்லையாடாமனே, உனக்கு தெரியாது. கேட்டதுக்கு பதில் பேசினே இல்லையா? அதைத்தான் நானும் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்லலை. பார்த்தவன் யாராக இருந்தாலும் தப்பு சொல்கிறேன். அதனால் கருப்பசாமி அதை விட்டுரு. உனக்கு வண்டி உனக்கு கிடைக்கணும்.
அப்படி தானே? அதே போல் உனக்கு வாகனம் நல்லபடியாக ஓட்டணும், அதையும் ஓட்டி கொடுத்துட்றேன். அதனால் நீ இப்போ தப்பு செஞ்சுன்னு இப்போ நான் சொன்னேன்னா இல்லை. அதனால் நீ அதை பற்றி கவலையே பட வேணாம். 1000 பேர் 1000 விதமாக பேசினாலும் சரி, உனக்குள்ளது இப்போ நேர காலம் சரி இல்லையா, இருந்தாலும் என்னோடய படிவாசலுக்கு வந்த உசுருக்கு சேதம் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து உனக்கு அதே போல் வாகனத்தை அவ்வளவு தூரம் சொன்னேன், நீ எடுத்தே கொடுக்காதரா அப்படின்னு நான் சொல்லி நீ கேட்டியா? கடனையும் முதலையும் வாங்கி உன் மகனுக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னாச்சு? காணாமல் போயிடுச்சு. அதனால் கண்டுபிடிக்கவும் இல்லை அதானே? அதனால் அதுக்கு உண்டான முடிவு என்ன பண்ணுறது? மார்கழி 30 முடிஞ்சு தை 10ஆம் தேதிக்குள்ளே உன்னோட வண்டி இந்த டைம் தவறாமல் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். தை 10க்குள்ளே உனக்கு வந்து வண்டி வீட்டுக்கு வந்துடும்டாமா? கிட்டவா? எல்லாருமே உங்களை தான் நம்பி நான் தான் சொன்னேன், நம்பினதுக்கு கையெல்லாம் விடலை. வாகனம் எடுக்க வேண்டாம்னு சொன்னது நானா நீயா? அப்போ என்னை மீறி எடுத்து கொடுத்த என்னாச்சு? கேட்க மாட்டேன்னு சாமி. இப்போ அது போயிடுச்சு, நீ என்ன பண்ணுவேன்? உன்னை வண்டி கேட்பானா? இப்போ நடந்து தான் போகணும். அதனால் வெளியிலேருந்தெல்லாம் திருடமில்ல, சரி சரியா? அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான், சரி. அவனுக்கு தெரியாத ஆளெல்லாம் கிடையாது, அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான். தை 10ஆம் தேதிக்குள்ளே உன் வாகனம் வந்துடும். அதே போல் கருப்பசாமி, உனக்குள்ள பிரச்சனை வந்து வாகனத்தை நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன். இன்னையிலேருந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். கருப்பன் உனக்கு நான் உனக்கு கூட இருக்கேன். அப்படி அமைச்சா போதுமா? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். இதை மகனை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு, கூடவே வரும்போது.